கோபி, நேத்து நீ மகாவை காலையில போய் பாத்தியா? அங்க என்னடா பாக்குற? அண்ணன் கேக்குறாருல, சொல்லுடா. நேத்து மகாவை பாத்தியா? பார்த்தேன். பாத்தீங்களா? பாத்தீங்களாண்ணே? இவன் மொத்தமா மாறிட்டானே. இவன் ஃப்ராட் ஆயிட்டான். கோபி ஃப்ராட் ஆயிட்டானே. சித்தப்பா ப்ளீஸ் அப்படிதான் பேசாதீங்க. வேற எப்படிடா பேச சொல்ற? வேற எப்படி பேச சொல்ற சொல்லு. நேத்து அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம்ல, நீ மகாவை பாத்தியான்னு சொன்னியா? அண்ணே, ஏன்னு கோபியை குற்றவாளி மாதிரி கேள்வி கேக்குறீங்க? அவன் சங்கடப்பட்டு கூட சொல்லாம இருந்திருக்கலாம்ல. புஷ்பா, நேத்துக்கு என்ன நடந்தது உனக்கு தெரியாது, நீ பேசாம இருக்கியா? கோபி, மகிழ் கேக்குறதுல என்ன தப்பு? நேத்துக்கு எவ்வளவு தூரம் பேசணும்? இன்னும் கொஞ்சம் நேர்மையா இருக்கணும், பொறுப்போட இருக்கணும்னு சொன்னோமா? நீயும் தலையாட்டின. நீயும் ஒரு பொறுப்புள்ள மகனா பேசின. இன்னைக்கு மகாவை காலேஜில போய் பார்த்து பேசினது, கல்யாண விஷயமா முடிவு பண்ணது எதுவுமே எங்க கிட்ட சொல்லல. பொய் சொல்லிட்ட. அப்பா, நான் என்னப்பா பொய் சொன்னேன்? உண்மையை மறைக்கிறதும் போய் தான்ப்பா. அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவன் அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. அந்த நேர்மை உங்ககிட்ட இல்ல. ஏன் இல்ல? அப்பா, நான் மகாவை பார்த்து அவங்ககிட்ட சொல்லாத தப்புதான். ஆனா ஏன் சொல்லனா, இப்ப எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால சொல்றேன்ப்பா. இதே இது தெரியலன்னா கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டேன். நேத்து என்னை மகா பார்க்க வந்தது அவங்க வீட்டுக்கு தெரியாம என்னை பார்க்க வந்துச்சு. நான் வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டப்ப, இல்லத்தான் வீட்டுக்கு தெரியாம நான் உங்களை மட்டும் தான் பாட்டு போக வந்தேன்னு சொல்லிச்சு. இப்படி அது வீட்டுக்கு தெரியாம வந்ததை நான் உங்ககிட்ட சொன்னேன்னா இங்க இருக்க எல்லாருமே அதை தப்பா தான் நினைப்பீங்க. அது பொம்பளை பிள்ளை, அதை யாரும் தப்பா நினைக்க கூடாதுங்கிறக்காக தான் நான் இதை சொல்லல. நல்ல பெரிய மனுஷத்தனமா தான் பேசுறப்பா. ஆனா கடைசியா ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க கல்யாணத்தை பத்தி முடிவு பண்றதா இருந்தா, இப்ப பெரியவங்க நாங்க எதுக்கு? நாங்க தேவையில்லை இல்லையா? மாமா, இந்த விஷயத்துல கோபியத்தா மேல எந்த தப்பும் இல்ல. அவரை வர சொன்னது நான் தான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது நான் தான். அவர் என்ன சொன்னாரு? அப்பா அம்மாவுக்கும் அத்தை மாமாவுக்கும் ஓகேனா உன்னை கட்டிக்கிறதுல எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு சொன்னாரு. நேற்று மகா கிட்ட வீட்டுல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொன்னேன். இப்பவும் அதைத்தான் சொல்வேன். நேற்று உங்ககிட்ட சொன்னதுலயும் எந்த மாற்றமும் இல்ல. என்னோட 5 தங்கச்சிகளுக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்த பிறகுதான் எனக்கு கல்யாணம். கோபி மேல எந்த தப்பும் இல்லைண்ணே. சரி, அதெல்லாம் விடுங்க. கோபிக்கு தானே மகா, முதல்ல அதை சொல்லுங்க. அத்தை, இப்ப அதை பத்தி பேச வேணாம். இப்ப அதுக்கான சூழ்நிலையும் இல்ல. என் கவனம் முழுக்க என் தங்கச்சிங்க மேலதான் இருக்கு. இப்பவும் சொல்றேன்ப்பா, மகான் இல்ல, வேற எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, நீங்க 2 பேரும் சேர்ந்து அவ கழுத்துல கட்டுறா தாலின்னு சொன்னா கண்டிப்பா கட்டிடுவேன்ப்பா. இது சத்தியம். அது வரைக்கும் நீங்க என்னை நம்பணும். என்னண்ணே கோபி இப்படி சொல்லி போறான்? எப்படி சொல்லிட்டு போறான்? அதான் பெரியவங்க வார்த்தையை மீற மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போறானே. அது தவிர என்ன வேணும் உனக்கு? இப்போதைக்கு இந்த பிரச்சனை இதோட விடுங்க. நீ முதல்ல படிப்புல கவனம் செலுத்து, வேற எதை பத்தியும் யோசிக்காத, சரியா? ஆமாண்ணே, அன்னைக்கு நடந்த பிரச்சனையில என் புருஷன் வேற ரொம்ப கோவமா இருக்காரு. கோபி வேற அவர் அன்னைக்கு வெளியே போயான்னு சொல்லிட்டானா, இப்ப முதல்ல அவரை சமாதானப்படுத்தோம்ல. உன் புருஷன் கோவிச்சுட்டு போறதும் பின்னாடியே நாங்க ஓடி வந்து சமாதானப்படுத்துறதும் வழக்கமா போச்சே. நானும் மயிலும் வந்து மன்னிப்பு கேட்கறோம், சரியா? வேணும்னா கோபியும் கூப்பிட்டு வரேன். கோபி வருவானா அண்ணே? வராம போயிடுவான் அவன். மகாவை பார்க்க வருவான், மாமாவை பார்க்க வர மாட்டானா? விட்டுருவானா நானு? அவன் வருவான். சூட இருக்கு. பாரு, மகா காலேஜுக்கு போய் ஒழுங்கா படிச்சுட்டு வரணும், அவ்வளவுதான். அண்ணன் சொன்ன மாதிரி நான் போய் கோபியா பாக்குறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு காலை உடைச்சு விடுவான், ஜாக்கிரதை. ஆமா, சரிண்ணே, நான் கிளம்புறேன். சரி சரிம்மா, வரேன். நீ சரிம்மா, நல்லபடியா போயிட்டு வா. ஜாக்கிரதை. தெய்வானே, வா பொன்னி, வா. வாங்க வாங்க. இவங்க யாருன்னு பாக்குறியா? இவங்க காமுவுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னல, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க. வாங்க வாங்க வாங்க. இவங்க என் தூரத்து சொந்தம். இவங்களுக்கு சித்தி மக. இவங்க பையனுக்கு தான் காமுவு சொன்னேன். சரி பேசலான்ட்டாங்க.
அதெல்லாம் சரித்தேன், முறைப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்களே. நாங்க யதார்த்தமா கோயிலுக்கு வந்தோம், பொன்னிய பார்த்தோம். பொன்னி விவரம் சொல்லிச்சு. வீடு பக்கம்ன்றனால அப்படியே பொன்னியும் வீட்டையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம். ஆமா தெய்வான, நீ எதுவும் நினைச்சுக்கிறாத. ஆமா, காமு வீட்ல இல்லையா? காமு அவங்க பெரியப்பா வீட்டுல இருக்கு. இருந்து காப்பி குடிச்சிட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, பொண்ணதாங்க பார்க்க வந்தோம். தெய்வான, காமு போட்டோ ஏதாச்சும் இருந்தா கூட அவங்க பாத்துக்கிறட்டும். சரி இருங்க, எடுத்துட்டு வரேன். மாப்பிள பிரைவேட் பஸ்ல கண்டக்டரா இருக்கான். சொந்தமா வீடு இருக்கு. பிக்கல் பிடுங்கல் எதுவும் கிடையாது. உன் மகளை அந்த அம்மா நல்லபடியா பாத்துக்கும். இந்தாங்க போட்டா. கொடுங்க. ஆ. என்ன 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 இந்த விஷயம் பேசுறது உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். எங்க வீட்டுக்காருக்கு தெரியக்கூடாது. சரியா? ஐயோ, எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு. என்ன செய்ய ஏசு அவங்கிட்ட பேச்ச கொடுத்துட்டு வீட்டுக்கு பின்பக்கமா கூட்டு போயிரு. என்னங்க, தோட்டம் விசாலமா இருக்கு, வாங்க சுத்தி பார்க்கலாம். போங்க போங்க, நல்லா சுத்தி பார்த்துட்டு வரீங்க. தெய்வானே, வாங்க வாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அரிசியில கல்லு பறிக்கிட்டு இருக்கீங்க. சரி, போய் முகம் கழுவிட்டு விட்ட பின்னாடி போய் இங்க இருங்க. வெயில்ல களைச்சு போய் வந்திருக்கீங்க. மோர் கொண்டு வந்து குடுக்குறேன், அப்புறமா மூஞ்சி வை கழுவுங்க. அதுவும் சரிதான். மோர் கொண்டு வரேன். வீடு தோட்டமெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. சரி வாங்க உள்ள போய் இருங்க. பொன்னியா, அந்த பக்கமெல்லாம் காமிச்சிட்டியா? இல்ல, இப்ப நான் அவங்கள அந்த பக்கமெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு பிறகு அந்த பக்கமா முன்னாடி கூப்பிட்டு வந்து போங்க போங்க. சரி போங்க 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 போங்க. என்ன ஒண்ணு இல்லங்க, காக்கா இந்த வத்தல் எல்லாம் கிண்டி விட்டுருச்சு, அதாங்க பத்தி விட்டேன். மோர் எடுத்துட்டு வரேன். இங்க நிக்கிற, நீங்க மூஞ்சிய கழுவிட்டு வாங்க, நான் மோர் கொண்டு வரேன். என்ன இது, நான் முகம் கழுவிட்டு வரேன்னு நீ மோர் எடுத்துட்டு வரேன்னு. இப்ப நான் மோர் கேக்குறேன், நீ மூஞ்சி கழுவிட்டு வாங்க. நீங்க மூஞ்சிய கழுவிட்டு வாங்க. எல்லாருக்கும் அறிவு ஊத்தி போச்சு. இந்த மரத்துல எல்லாம் நல்ல காய் காய்க்கும். போயிட்டு இன்னொரு நாளைக்கு வர்றீங்களா? என்னங்க வந்தோம் பார்த்தேன், எதுவுமே சொல்லாம அனுப்புறீங்க. என்னங்க நீங்க சாப்பிடவும் மாட்டேங்கிறீங்க, காப்பியும் குடிக்க மாட்டேங்கிறீங்க. நாங்க இன்னொரு நாளைக்கு முறைப்படி சொல்லி விடுறோம், அப்ப வாங்க. சரி, இன்னொரு நாளைக்கு எங்க வீட்டுல இருந்து ஆம்பளைல கூட்டிட்டு வரேன். முறைப்படி பொண்ணு பார்த்து புடிச்சுக்கிருச்சுன்னா நல்லபடியா கை நினைச்சு சாப்பிட்டே போறோம். சரியாங்க? சரி, போயிட்டு வரோங்க. அவரை வழி அனுப்பி. சரி, நீங்க வீட்டுல இருங்க. சரி. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். தெய்வானே, என்னங்க பொண்ணு, வா வா. என்ன இந்த பக்கமா வந்துட்டு ஒரே தெய்வானே, இந்த பக்கமா வந்தா அப்படியே உன்னை பாத்துட்டு போகலான்னு. சரி வா. தெய்வானே, ரொம்ப நல்லாவே நடிக்கிற, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பட்ட. சரி அண்ணா வரேண்ணே. என்ன தெய்வானே, கிட்ட வந்து காது கடிச்சிட்டு போகுது. அது அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. பொண்ணு கை மாத்தா கொஞ்சம் பணம் கெட்டுச்சு, அதான் யாவப்படுத்திட்டு போறேன். சரி, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அதையும் கேக்குற, அண்ணன் வீட்டுக்கு தான். இவ்வளவு நேரமா அங்க ஒரே இதுவா போயிருச்சுமா. என்ன ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. மகாவும் புஷ்பாவும் அங்க வந்திருந்தாங்க. என்னது, அத்தையும் மகா வந்திருந்தாங்களா? எதுக்கு? மகாவும் புஷ்பாவும் நம்ம கோபிக்கு மகாவை கட்டி வைக்கிறத பத்தி அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னது, கோபிக்கு மகாவை கட்டி வைக்கிறதா? அந்த வீட்டுல 3 பொம்பளை பிள்ளை இருக்காங்க, இந்த வீட்டுல 2 பொம்பளை பிள்ளை இருக்காங்க. அதுக்குள்ள என்ன கோபிக்கு கல்யாணம்? இதத்தான் நானும் கேட்டேன். புட்டே ஒரு விடு கோபியா. டேய், என்ன நடந்திருக்கு தெரியுமா? மகா காலேஜுக்கு போகும்போது கோபியும் அங்க வந்து 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. மகா அதுக்கப்புறம் ஊருக்கு போய் புஷ்பா கிட்ட சொல்லி புஷ்பா கூட்டிட்டு நேரம் இங்க வந்து கோபிக்கு மகாவை கட்டி வைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசி இப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்காங்கப்பா? என்ன முடிவு பண்ணாங்க? நான் போட்ட போட்ல கோபி ஆடி போயிட்டான்ல, இப்ப எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிவிட்டான். 5 பொம்பளை பசங்க இருக்கும்போது அவங்க கல்யாணத்தை முதல்ல முடிப்போம், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லைன்னு சொல்லிட்டான்ல. கரெக்ட்பா, கரெக்ட். ஏன்னா அங்க 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, இங்க 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. இல்ல நான் வேற. இந்த நேரத்துல கோபி எனக்கு கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? இப்ப அவசரம் இல்லப்பா. இந்த காலத்து பசங்களுக்கு எதுல அவசரப்படுறது என்னன்னே தெரியாம போயிருச்சு. ஏண்டி நீ ஏண்டி வாயடிச்சு நிக்கிற? நான் என்னத்த பேச, புஷ்பா அந்த வீட்டுக்கு வந்திருக்கா, இங்க வராம போயிட்டா. ஓ, உன் பிரச்சனை அதுவா? இல்லை, உங்க அத்தைக்கு போன் பண்ணி கொடுடா. நானே மோர் எடுத்துக்கிறேன். நான் பேசிட்டு போமா? கொண்டாடா, நான் பேசுறேன். சொல்லுங்க நீ. என்ன உன் வீட்டு காத்து அந்த பக்கமே அடிச்சிட்டு போகுது? அப்படி இல்ல நீ
நேரமாயி போச்சு, அதான் கிளம்பிட்டேன். என்ன கல்யாண பேச்செல்லாம் நடக்குது போல? எங்க வீட்லயே மாப்பிள்ள இருக்கான், உங்க வீட்டு பொண்ணு இருக்கா, எங்களுக்கு உரிமை இருக்கு. நீ யாட்டு வர்ற, நீ யாட்டு போற? ஏன் உன் கண்ணுக்கெல்லாம் எங்களை தெரியலையா? ஐயோ, என்ன நீ பேசுறீங்க? உங்களுக்கு இல்லாத உரிமையா? நேரம் இல்லாம தான் வந்துட்டேன். நீ கோச்சிக்காதீங்க. அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா வீட்டுக்கு வரேன், சரியா? என்னம்மா, நான் சொல்றதெல்லாம் இவ்வளவுதான். பார்த்து நடந்துக்க. நான் போன வச்சிடுறேன். சரி நீ இந்தாடா. சூப்பர்மா, சூப்பர். எங்க வீட்லயே மாப்பிள்ள இருக்கு, எங்களுக்கு மகா எடுக்க உரிமை இருக்கு சொன்ன பாத்தியா? சூப்பர்மா. 3 வார்த்தை சொல்லுமா, நைட்டோட நைட்டா மகா இங்க தூக்கிட்டு வந்துடுறேன். போடா பா. ஐயோ. வணக்கம் மேடம். ஏய், உங்க டெய்லர் எங்கடா? கடைக்கு போயிருக்காரு. கடைக்கா? எங்க? லைலன் துணி வாங்க பஜார் போயிருக்காரு. ஐயோ, வரதுக்கு லேட் ஆகுமா? ஆமா மேடம், சைக்கிள் இருந்தா சீக்கிரம் வந்திருப்பாரு. அதான் இருந்த ஒரு சைக்கிள் நீங்க கொண்டு போய் தொலைச்சிட்டீங்களே. ஏய், நீ எதுக்கு அதை பத்தி பேசுற? அண்ணே, இதைத்தான் 24 மணி நேரம் கடையில உட்காந்து புலம்பிட்டே இருப்பாரு. சரியான புலம்பல் கேசுடா உங்க அண்ணன். ஆமா மேடம், எப்ப பார்த்தாலும் எதனா புலம்பிட்டே இருப்பாரு. தாங்க முடியாது மேடம். இப்படியே போனா நான் மென்டல் ஆயிரும் போல இருக்கு மேடம். பேசாம உங்க டிபார்ட்மெண்ட்ல எதனா வேலை இருந்தா போட்டுதாங்களே மேடம். பயங்கரமான ஆள்டா நீ. சரி, உங்க அண்ணன் வந்தாருன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர சொல்லு. போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷன்ல எதுக்கு மேடம்? அதான் மீட்டர் வச்சாச்சு. அப்பயும் ஏன் மேடம் போலீஸ் ஸ்டேஷன்லாம்? நீ உங்க அண்ணன் மாதிரியே புலம்ப ஆரம்பிச்சிட்டடா. போலீஸ் ஸ்டேஷன்ல காணா போன சைக்கிள்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களாம். அதுல உங்க அண்ணன் சைக்கிள் எதுன்னு அடையாளம் காட்டுறதுக்காக வர சொன்னேன். புரிஞ்சுதா? ஓ, குட் விஷா மேடம். அண்ணன் கடைக்கு வந்தோன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறேன். சரி, ஓகே, வரேன். வானே, அந்த ஈரியா வந்து போனாங்களே, பாத்தியா? பாத்தேன்டா, பார்த்தேன். என்னடா இந்த பொண்ணு அடிக்கடி என்ன கடைக்கு வருது? அங்க இருந்து ரோட்ல பேசி கேள்விப்பட்டேன். என்ன மேட்ரு? அந்த மேட்ரு உனக்கு தெரியாதானே? ஏய் தவங்களவாயா, என்ன மேட்ருன்னு சொல்லு, ரொம்ப சிரிக்காத. கையடின. சரி நல்லவாயா, சொல்லு என்ன இது மேட்ரு? ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்குண்ணே. 2 பேரும் மறைச்சு பேசுது, அதுக்கப்புறம் சிரிச்சு பேசிக்கிறது. இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன விஷயம்? சொல்லு சொல்லு. நம்ம கோபி அண்ணன் அந்த அக்காவுக்கு அளவே எடுக்காம ஜாக்கெட் தைச்சு தந்தாங்க, தெரியுமா? அப்புறம் அளவு எடுத்த ஜாக்கெட்டே சில சமயம் சொதப்புவாரு. ஆனா இந்த ஈபி அக்காக்கு அளவே எடுக்காத ஜாக்கெட்டை எவ்வளவு கச்சிதமா தைச்சு தந்துருவாரு. எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தல. நல்ல விஷயமா இருக்கு. ஏய், கோபியில அந்த ஈவி பொண்ண லவ் பண்றதா இருந்தா நம்ம கடைசி வரைக்கும் நின்னு ஹெல்ப் பண்ணும். என்ன சொல்ற? ஏண்டா முறைக்கிற? நீங்க வெட்டி ஆபீஸ்ல உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ இல்லாட்டினடா எங்க அண்ணன் மட்டும் இந்த பிள்ளை லவ் பண்றது கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கவே, நான் சேர்த்து வைப்பேன்டா, நான் சேர்த்து வைப்பேன். ஹலோ. வணக்கம் மாமா, சம்பந்தம் பேசுறேன். என்ன சம்பந்தம் மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல அப்பா, புஷ்பா, குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மாமா. ரொம்ப நல்லது. என்ன விஷயம்? இல்லம்மா, காமு இருக்கா? அதோட கொஞ்சம் பேசணும், கொடுக்குறீங்களா? காமு குட்டியா? இரு மா. காமு வரேன் பெரியப்பா. என்ன இந்தா. பெரியப்பா? சம்பந்தம் உங்ககிட்ட பேசணுமா? சம்பந்தம் பேசு. ஹலோ. என்னடி திமிசு கட்ட, எப்படி இருக்க? அரிஸ்டங்கிற ஆணவத்தோட இருக்கியா? எப்படி இருந்தாலும் நான் தாண்டி உன்னை நாளை கட்டிக்கிற போறவன். அது தெரியாம என் மேல கைய வச்சுட்ட. ஏய், சவால் விரட்டி உனக்கு. உன்னை தூக்கிட்டு வந்து மூஞ்சிலே குத்தும் குத்தல. என் பேரு சம்பந்தம் இல்லடி. டேய் சம்பந்தம், நீ பேசுறது எல்லாத்தையும் நாங்க ஸ்பீக்கர் போன்ல தான் கேட்டுட்டு இருக்கோம். இவ்வளவு பயம் இருக்குல்ல, நீ என்ன கல்யாணம் பண்ண போறியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி போன் பண்ணி என்ன தொந்தரவு பண்ண, உங்க ஊருக்கு வந்து உங்க வீட்டுக்குள்ளே உன்னை இழுத்து வச்சு அடி அடி நடிப்பேன். ஏய், என்னடி மிரட்டுறியா? எப்படி இருந்தாலும் நான் தாண்டி உன்னை கட்டிக்கிற போறவன். உன்னை பாத்துக்கிறேன்டி. சீ, வைடா போன. ஏய், உனக்கு இருக்குடி. இப்படி பேசினாலும் இவ்வளவு கரெக்ட் பண்ண முடியலையே. நேரா பொண்ணா அடிக்கிறா, போன் பண்ணா மிரட்டுறா. ஏய் அடிக்காத. இந்த வச்சுக்க. இந்த அடி இந்த bro மண்ட அட்டோ. ஏய் இந்த வச்சுக்க. இந்த கழுத்தோட இந்த கழுத்தோட இந்த வச்சுக்கடா. ஓ அடி மண்டைல போட்டு இந்த வச்சுக்க. வானே வா 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 வா. ஏய் அண்ணன் ரொம்ப களைப்புல வந்திருப்பாரு. அண்ணன் இந்த ஜில்லு டீ சொல்றா. என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரி சைஸா இருக்கு? எல்லாம் சந்தோஷமான மேட்டர் இல்லனே, அதான். என்ன சந்தோஷமான விஷயம்? வேலைக்கு போறியா? அது ஒண்ணுதான் போறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லனே. வேற என்ன சந்தோஷமான விஷயம்? உங்களை பார்த்துட்டு போக அந்த ஈவி அக்கா வந்திருந்தாங்க, அதான் சந்தோஷமான விஷயம் சொல்றாரு. இதுல என்னடா சந்தோஷப்படுறதுக்கு இருக்கு? என்னடா ரொம்ப சலிச்சுக்கிற? நீங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே. டேய், இப்பதான் சித்தப்பா என்னை போட்டு காய்ச்சி இருக்கிறாரு.
நீ இதை ஆரம்பிக்காத, வேலையை பாரு. அவங்க என்ன விஷயமா வந்து போனாங்கன்னு தெரியுமாண்ணே? என்ன? அதானே காணாம போன சைக்கிள போலீஸ் ஸ்டேஷன்ல மீட்டு வச்சிருக்காங்களா? அதான் நீ லவ் பண்றல, அதான் காணாம போன சைக்கிள அடையாளம் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு அந்த மேடமே சொல்லியிருக்காங்கண்ணே. பாத்தியாடா, உடனே போன் போடுறாரு. நானும் அப்பவே சொன்னேன் 2 பேரும். அம்மா போனேன். ஏண்டா? ஹலோ. சித்தப்பா, நான் கோபி பேசுறேன் சித்தப்பா. சொல்லுப்பா. ஒன்றும் இல்லை சித்தப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னப்பா ஒண்ணு இல்லங்கிற முக்கியமான விஷயங்கிற குழப்பறியா? விஷயம் அது மாதிரி சித்தப்பா. என்ன விஷயம் சொல்லு. மலர் மேடம் வந்தாங்களா? மலரா? அதான் இபி ஆபீசர் சித்தப்பா. அவ எதுக்கு உங்க கடைக்கு வரணும்? ஏதோ என்னை தேடி வந்தாங்களா? என்னவா எதுக்கு வராங்க? அவங்க தான் சைக்கிள் எடுத்துட்டு போய் தொலைச்சிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய சைக்கிள் மீட்டு வச்சிருக்காங்களா? அதுல நம்ம சைக்கிள் எதுன்னு பார்த்து அடையாளம் சொல்றதுக்காக என்னை கூப்பிடுறாங்க ஸ்டேஷனுக்கு. அதான் இங்க போட்டுமா வேணாமான்னு கேட்கறதுக்காக தான் போன் பண்ணேன். ஓ அப்படியா? இது எதுக்கு என்கிட்ட கேக்குற? சித்தப்பா, நான் இங்க போகும்போது அவங்களும் அங்க இருப்பாங்க. ஒருத்தர் பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்காகத்தான் உங்கள்ட்ட தகவல் சொல்லிட்டு போகட்டுமா வேண்டாமான்னு கேட்கறேன். என்னப்பா, நம்ம சைக்கிள் பா, நம்ம சைக்கிள் கிடைக்கணும்னா போய்த்தானே ஆகணும். போகட்டுமா சித்தப்பா? நீ போப்பா. இது பாரு கோபி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருமா தேங்க்ஸ் சித்தப்பா. சரி, இது பாரு, அங்க நிறைய சைக்கிள் இருக்கும். உன் சைக்கிள் எதுன்னு தேடி பார்த்து எடுத்துக்க. அங்க இங்க வேடி பார்த்துக்கிட்டு இருக்காத. சரி சித்தப்பா. போனோமா வந்தமான சைக்கிள் எடுத்துட்டு வந்துடணும். ஆமா, அனாவசியமா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க கூடாது. சரிங்க சித்தப்பா. ஓகே. ஸ்டேஷனுக்கு வரையாடா? இல்லடா, நீ போன. மேடமும் தனியா வர்றாங்க, நீ இன்னும் தனியா போற. நிறைய பேச வேண்டியது இருக்கும். சைக்கிள் கிடைச்சா அவங்கள நீ டபுள்ஸ் அடிக்க போற, இல்லனா அவங்க ஒண்ணு டபுள்ஸ் அடிக்க போறாங்க. இல்ல எதுவுமே இல்லன்னு சொல்ல போற. லவ் பண்ற காலத்துல ஆரம்பத்துல யார்தான் லவ் ஒத்துக்கிட்டா? லவ் ஆரம்பிப்பாங்க, அது பேசாம வளர்ந்துகிட்டு. இல்ல அது பேசாம வளர்ந்துகிட்டு. என்னடா அண்ணன் அவசரமா கிளம்பிட்டாரு? பார்க்க போறது மின்சாரம்ல, அதான் அவசரமா கிளம்பிட்டாரு. இஞ்சி சைஸ்ல இருந்து பஞ்சு டைலாக்லாம் பேசுறீங்களே, வளர்ந்துருவீங்க. ஐயா, எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணுங்க ஐயா. அப்படியே நம்ம போயிட்டு சிவகங்கை கோர்ட்ல அக்யூஸ்ட் ஆஜர்படுத்திட்டு வரக்கு ஒரு 12 மணி ஆகுங்க ஐயா. சரி, எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்துடலாங்க ஐயா. சார், என் சைக்கிள் காணாம போச்சு. இங்க வந்து அடையாளம் பார்த்து எடுத்துக்க சொன்னாங்க. அப்படியா? அங்க நிக்கிற சைக்கிள் உங்க சைக்கிள் இருக்கான்னு பாருங்க. தேங்க்யூ. எல்லாமே பச்சை கலர் சீட்டா இருக்கு இங்க. சித்தப்பா. கோபி, நான் பாத்துட்டு உன் சைக்கிள் இங்க இல்ல. வா போலாம். நீங்க எப்ப? நான் வேணா போய் பாக்கட்டுமா? இல்ல, நான் பாத்துப்பா. இல்ல, உன் சைக்கிள் இங்க. சரியா பாத்தீங்களா சித்தப்பா? நீ வேணா பார்ப்பா. இல்லப்பா, உன் சைக்கிள் இங்க. பெரியவே, அவர் சைக்கிள் எதுன்னு அவருக்கு தெரியும். உங்க சைக்கிளை மட்டும் பார்த்து எடுத்துட்டு போங்க. ஆமா, யார் இவரு? போலாம் சித்தப்பா, வாங்க. இருங்க. ஓ, உங்க தங்கச்சி ராகினிய கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்து சத்தம் போட்டு கூட்டிட்டு போனாரே, அந்த சித்தப்பா இவர்தானா? அந்த சித்தப்பாவா?